ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ராசி கட்டத்திலையும் ஒரே இடத்துல, நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வர்க்கோதம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வர்க்கோத்தமம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் அந்த சொல்லு. அதனுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்க உத்தமம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், வர்க்க அப்படின்னா அதாவது இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒவ்வொரு இதையும் அந்த மாதிரி இவங்க அந்த வர்க்கம், இது இந்த வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்காரங்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது தான் வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அவங்க இப்பேற்பட்டவங்க, இந்த ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வர்க்கம் அப்படின்னு சொல்றது. உத்தமம் அப்படின்னா சரியான சிறப்பு, அந்த இடத்துல கரெக்டாக அது பொருத்தி இருந்தா அது உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறப்போ பொருத்தம் சரியா இருந்தா உத்தமம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அதாவது சரியா ஆயிடுச்சு, கரெக்டான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் உத்தமம் சொல்றது. அதாவது வர்க்க உத்தமம்னா சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது சரியான இடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? இது வர்க்கோத்தமமான கிரகம் அப்படின்னா சரியான இடத்தில் வைக்கப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நம்ம இன்னொன்னும் சொல்லிக்கலாம். இப்போ போட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு திருமணத்தையே போட்டோ எடுக்கிறாங்கன்னா நேர் எதிர்ல ஸ்ட்ரெயிட் ஷாட் வச்சு ஒரு கேமராமேன் எடுத்துட்டு இருப்பாரு. டாப் ஆங்கிள் வச்சு ஒருத்தர் எடுத்துட்டு இருப்பாரு, ஒருத்தர் சைடு ஆங்கிள் இருந்து எடுப்பாரு, ஒருத்தர் லோ ஆங்கிள் இருந்து எடுப்பாரு. இப்படி எந்த பக்கம் இருந்து ஆங்கிள் வச்சீங்கனாலும் அந்த திருமண பொண்ணு மாப்பிள்ள தான், அதே பொண்ணு மாப்பிள்ள தான், அதே தாலி கட்டுற வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆங்கிள் வச்சு பாக்குறப்போ வேற மாதிரி தெரியுவாங்க, கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். அந்த மாதிரி நவாம்ச கட்டம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள், ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிளோ தவிர அந்த கிரகம் வேற எந்த வேலையும் அது செய்யல. அது இருக்க வேண்டிய இடத்துல அஸ்வினியோட பாதத்துல சனி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கு. நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அது 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமான்னு தெரியும். அப்படி ஒரே கட்டத்துல ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல வந்துருச்சு அப்படின்னா 2 ஆங்கிள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னு அர்த்தமோ தவிர அதுக்கு ரெண்டும் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல அந்த கிரகம் இருக்கிறதுனால அந்த கிரகம் ஏதோ பலம் ஆயிடுச்சு அப்படின்னும், அந்த கிரகம் நமக்கு நல்லது மட்டுமே செய்யும் அப்படின்னு ஒரு டூலா அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அப்படிம்பாங்க, வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் அப்படிம்பாங்க. அது நல்லதுதான் செய்யும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சரியாக பொருந்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அது நல்லது செய்யும் அப்படின்னுலாம் கிடையாது. உங்க கிரகம், உங்க ஜாதகத்தில் 4 கிரகம் வர்க்கோத்தமம் ஆயிருக்கு அப்படின்னா அப்படி புல்லரிச்சு போயிடாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? 4 கிரகம் சரியான இடங்கள்ல இருக்கு, அது கரெக்டா அந்தந்த பாதங்கள் அந்தந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தமோ தவிர அந்த கிரகம் உங்களுக்கு கொட்டி கொண்டு கொடுத்துரும் அப்படின்னோ இல்ல உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போயிடும் அப்படின்னோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியான இடத்துல அந்த கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு சொல்றது பார்க்கணும், வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகத்தை குரு பார்க்குது. ஓகேங்களா? அடைஞ்ச கிரகம் நீச்சமாயிடுச்சு. ஓகேங்களா? இப்படியெல்லாம் ஜோதிடம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது சரியான இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கு, கரெக்டா பொருந்திருக்குது. அந்த கிரகம் சரியான இடத்துல ராசி கட்டத்திலையும் அதே இடத்துல இருக்கு, நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு இல்லாத கொள்ளாததெல்லாம் சொல்லி அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, வர்க்கோத்தமம் இருக்காதனால நீங்க பெரிய விண்வெளியில போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படியெல்லாம் சொன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அது நீசமாயிடுச்சுங்கிறக்காக உங்களுக்கு நாளைக்கே பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு நிலை, வர்க்க உத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலை, அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதை ஒரு டூலாவும் நம்ம கணிக்கிறதுக்கு பயன்படுத்தவும் முடியாது. ஓகேங்களா?
அதே போல இன்னொன்னு சொல்றேன், ராசியையும் நவாம்சத்தையும் தனித்தனியா பார்த்தாங்கன்னா யாருனாலையும் அது வர்க்கோத்தமமா இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா அது எந்த பாதத்துல இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே போல நவாம்ச கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது எந்த பாதம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது எந்த பாதத்துல இருக்குன்னு ஜோதிடர்களால வெறும் கண்ட பார்த்துட்டு சிஸ்டம்லேயோ இல்லை வேற ஆப்ஸ் மூலியமா பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா அதுவே கொடுத்துரும், அதனால ஈஸியா சொல்லிடுவாங்க. சும்மா அந்த கண்ணில் மட்டும் பார்த்து ஜாதகம் சொல்றாங்க இல்லையா, அவங்க ராசி கட்டத்தையும் பார்த்து நவாம்ச கட்டத்தையும் ரெண்டையும் இப்படி வச்சு பார்த்தாதான் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தோட பாதத்துல இருக்கு, எந்த நட்சத்திர பாதசாரத்துல இருக்கு, அது எத்தனாம் பாதம் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க வெறும் ராசி கட்டத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த கிரகம் எந்த கிரகத்தோட பாதசாரத்தை கண்டுபிடிச்சுவாங்க, ஆனா எத்தனாவது பாதத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. நவாம்சம் பார்த்தாங்க அப்படின்னா தான் அவங்க எந்த பாதத்துல இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா வெறும் நவாம்சத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா எந்த பாதம்னு சொல்ல முடியும், ஆனா அந்த எந்த கிரகத்தோட சாரத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுவே ரெண்டு கட்டத்துக்கும் இருக்கிற தொடர்பு இணைப்பை உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா. அதனால அது ரெண்டுமே ஒன்னே தான், ஒரு ஆங்கிள் தான் மாறுது. இதுல எந்த நட்சத்திர பாதம்னு ராசியில பாத்துறாங்க, எந்த நட்சத்திர சாரம்னு ராசியில பாத்துறாங்க, எந்த நட்சத்திர பாதம்னு நவாம்சத்துல பாக்குறாங்க. இதை ரெண்டையும் இல்லாம தனித்தனியா இதை மட்டும் பார்த்தாலும் என்ன சாரம்னு கண்டுபிடிக்க முடியாது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தாலும் என்ன பாதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் ராசி கட்டத்துல மட்டும் பார்த்தா ஒரு கிரகத்துடைய சாரத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். வெறும் நவாம்ச கட்டத்தை பார்த்தா அந்த கிரகம் எந்த பாதம்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் எந்த கிரக சாரம் எந்த பாதம் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியா பார்த்தாங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஒரு இது கூட கொடுக்குறேன், ஒரு வியூ கூட கொடுக்குறேன். நீங்க ஆஸ்தான ஜோதிடர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, உங்க ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி, சார் நவாம்ச கட்டத்துல இந்த சிம்ம கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு, அது எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படின்னு கேளுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஏதோ ஒன்று சொன்னா போதும்னு நினைச்சா அவர் சிம்மத்தில் இருக்க 3 நட்சத்திரத்தை சொல்லுவார். அதுவும் எந்த நட்சத்திரம் குறிப்பிட்டு ஒரு நட்சத்திரத்தை சொல்ல முடியாது. சிம்மத்தில் இருக்க 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒன்று இருக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றும் தெரியாதுன்னா. இல்லை உங்களுக்கு நீங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர் அப்படின்னா என்ன சொல்வாருன்னா, சார் அது பார்க்கணும், எந்த இந்த பாதத்துல இருக்கு, எந்த நட்சத்திர சார்னு நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராசியையும் நவாம்சத்தையும் சேர்த்து பார்த்தாதான் அவங்க வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லவே முடியுமோ தவிர தனியா ராசியோ தனியா நவாம்சத்தையோ பார்த்தா அவங்களால இந்த வர்க்கோத்தமம் அடைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி ஒரு பலன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால வர்க்கோத்தமம் அடைஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம் நினைச்சுக்காதீங்க. அது ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு ஆங்கிள், ராசிங்கிற ஆங்கிள் இருந்து பார்த்தா அந்த கிரகம் அங்க இருக்கும், நவாம்சங்கிற ஆங்கிள் இருந்து பார்த்தாங்கன்னா அந்த கிரகம் அந்த இடத்துலயே தான் இருக்கும். எந்த வித மாறுபாடும் இல்லை. அந்த கிரகம் சாதாரணமா ராசியில இருக்கப்ப என்ன பலன் செய்யுமோ அதே பலன் தான் செஞ்சுட்டு இருக்குமோ தவிர நவாம்சத்துல போய் வர்க்கோத்தமம் அடைஞ்சதுனால வேற வித்தியாசமான மிகப்பெரிய சிறப்பான பலன்கள் எல்லாம் எதுவுமே கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுமே இன்னி போய் நீங்க ஜோதிடர்கிட்ட உட்காரப்ப வர்க்கோத்தமம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினாங்க அப்படின்னா நீங்க ஜோதிடர்கிட்ட அந்த பலன் எனக்கே தெரியும் சார், அந்த பலன் வேண்டாம், நீங்க மீறி இருக்க பலன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. வர்க்கோத்தம பலன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.